Hi friends, welcome எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் துர்கா பாலாஜ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ரீஎன்ட்ரியோட சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பூமி இறங்கி இருக்காங்க. அவங்க எப்படி இறங்கி இருக்காங்க, அதே மாதிரி 4 பேரும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கூட டிராவல் பண்ணிருக்காங்க. மீதி இருக்கிற 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா யாரு, அதே மாதிரி 9 மாசமா வந்து பாத்தீங்கன்னா அந்த விண்வெளியில அவங்க எப்படி இருந்தாங்க, என்னென்னலாம் ஆராய்ச்சி பண்ணாங்க, அவங்க என்ன சாப்பிட்டாங்க, என்ன தண்ணி குடிச்சாங்க, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். இந்த வீடியோவை தயவு செஞ்சு மிஸ் பண்ணாம பாருங்க. ஏன் அப்படின்னா சுனிதா வில்லியம்ஸ் அப்படின்றவங்க வந்து நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கலாம், இவ்வளவு செலவு பண்ணி அங்க என்னதான் இருக்கு, என்ன பண்றாங்க அப்படின்றதுக்கான விளக்கத்தை இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்ல போறேன். நம்ம வீடியோவை தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம இது போல போடுற வீடியோக்கள் உங்களை சேர்ந்தடையும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா எலான் மாஸ்க் அவருடைய உதவியோட வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்ற டிராகன் 10 வந்து பாத்தீங்கன்னா விண்கலம் வந்து விண்ணை நோக்கி போகுது. அந்த இன்னும் நோக்கி போற அந்த விண்கலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விண்ணை நோக்கி போகும்போது செவ்வாய்க்கிழமை அவங்கள வந்து சேர்ந்தடையுது. அன்லாக் பண்ணிட்டு செவ்வாய்க்கிழமை இறங்குறாங்க. 17 மணி நேரம், கிட்டத்தட்ட 17 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு 3:27 வந்து பாத்தீங்கன்னா கடற்கரையை அடையிறாங்க. அது என்ன கடற்கரை அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்லாண்டிக் கடற்பகுதியான புரோடா கடற்பகுதியில அவங்க தரையிறங்குறாங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ், வில் விச்மோர், நிக் மற்றும் ரஷ்யாவை சார்ந்த அலெக்சாண்டர், இவங்க 4 பேருமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா தரையிறங்குறாங்க. அது அவங்க எப்படி இறங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க போன அந்த விண்கலம் வந்து பாத்தீங்கன்னா கூம்பு வடிவுல இருந்த அந்த விண்கலம் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமியை நோக்கி வருது. அந்த பூமியில வந்து பாத்தீங்கன்னா அந்த விண்கலத்துல கிட்டத்தட்ட 4 பேர் இருக்காங்க. சுனிதா வில்லியம்ஸ், விச் வில்மோர், நிக் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவை சேர்ந்த அலெக்சாண்டர், இவங்க 4 பேருமே ரொம்ப சேஃப்டியா வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுல வந்து இருக்காங்க. அந்த கூம்பு வடிவுல அந்த விண்கலத்துல அது வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த காத்து கொஞ்சம் கூட வெளியே போகாத அளவுக்கு பயங்கரமா இது பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட அது விண்ணை நோக்கி பூமியை நோக்கி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து வரும்போதே வந்து 4 பாராஷூட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா வானத்திலிருந்தே விரிஞ்சு அந்த கடற்பகுதியில கீழே விழுதுங்க. அது அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா 3 அந்த கடற்படையினர் வந்து பாத்தீங்கன்னா மீட்டெடுத்து பெரிய கப்பல்ல அந்த பெரிய கூம்பு வடிவான அந்த விண்கலத்தை எடுத்து வைக்கிறாங்க. அதுல வச்ச உடனே ஒவ்வொருத்தரா வந்து பாத்தீங்கன்னா வெளியே எடுத்துட்டு வராங்க. அதுல 3ஆவது வந்து சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்திய வம்சாவளியை சேர்ந்த விண்வெளி ஆராய்ச்சியாளர், அமெரிக்காவை சேர்ந்த விண்வெளி ஆராய்ச்சியாளர் தான் சுனிதா வில்லியம்ஸ். இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வம்சாவளியே வந்து பாத்தீங்கன்னா விண்வெளி ஆராய்ச்சிக்காகவே அவங்க முழுக்க இது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப அவங்க உடல்நிலை வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா நார்மலா வந்து நம்ம இங்க பூமியில இருக்கிற மாதிரி விண்வெளியில இருக்க முடியாது. ஏன்னா ஆக்சிஜன், நம்ம சுவாசிக்கிற அந்த ஆக்சிஜன் வந்து பாத்தீங்கன்னா அங்க குறைவு. அதனாலதான் அங்க வந்து பாத்தீங்கன்னா 9 மாசம் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. ஏன்னா அவங்க பிளான் பண்ணி போனதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 நாள் இல்ல 9 நாள், மேக்சிமம் ஒரு 10 நாளுக்குள்ள இந்த பூமியை திரும்புறதுக்காக தான் அவங்க போனாங்க. ஆனா ஒரு சில பிரச்சனைனால, ஹீலியம் கசிவுனால, அதுக்கப்புறம் அந்த கிறிஸ்டல் வந்து விந்து விசை வந்து சரியா இதனால பழுதடைஞ்சிருக்கிறதுனால அவங்க அங்கேயே ஸ்டே பண்ற மாதிரி நிலைமை ஏற்பட்டுச்சு. அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா நாசா வந்து அவங்களுக்கு அனுப்பி வச்சாங்க. என்னென்ன அப்படின்றத பாத்திரலாம். தானியங்கள், பால் பொருட்கள், அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பீட்சா, இறால், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மற்றும் வறுத்த கோழி வகைகள், இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உணவு முறையா இருந்தது. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய தண்ணி வந்து பாத்தீங்கன்னா எப்படி குடுக்குறாங்கன்னா வேர்வை மூலியமா வரக்கூடிய அந்த வேர்வை துளிகளும், அதுக்கப்புறமா சிறுநீரகத்தை வந்து பாத்தீங்கன்னா சுத்திகரிச்சு அவங்க தண்ணியா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சாதாரண விஷயம் இல்ல. அவங்க நிறையவே வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுல இருக்கும்போதே, ஸ்பேஸ்ல இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பண்றாங்க அப்படின்றத அவங்க ஒவ்வொரு வீடியோவுமா வந்து எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க முடியெல்லாம் பாருங்க, நம்ம நார்மலா இப்படி இருக்கும், ஆனா அவங்களுடைய முடி வந்து மேல் நோக்கி இருந்த மாதிரி இருந்தது, பறக்கும் அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இருந்தது. அது மட்டும் இல்லாம ஒரு தண்ணியை நீங்க குடிக்கணும் அப்படின்னாலும் அந்த தண்ணி வந்து அப்படியே பறந்துட்டு தான் இருக்கும். அது தாவி போய் குடிக்கிற மாதிரி தான் அந்த வீடியோ காட்சிகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம இங்கிருந்து போன உணவுப் பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா சூடு பண்ணி தான் அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க.
அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட அவங்க அந்த 9 மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா 900 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஆராய்ச்சியில ஈடுபட்டு இருக்காங்க. அப்படி என்னென்னங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாத்துடலாம் வாங்க. அவங்க இப்படி ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி என்னங்க ஆக போகுது அப்படின்னா, பூமியில கிட்டத்தட்ட நிலாவுக்கு போய் 60 வருஷமா நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு தாங்க இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா 9 மாசங்கள் கடந்து ஆராய்ச்சியை மேற்கொண்டு வந்திருக்காங்க. பூமியை வந்து வெற்றிகரமா அடைஞ்சிருக்காங்க. இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இப்ப நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு எடுத்துப்போம். நம்ம வீட்டை விட்டு வேற எங்காவது போறோம் அப்படின்னாவே நம்மளுக்கு செட் ஆகாது. ஏன்னா நம்ம வீட்டுல இருக்கிற சுதந்திரம் வந்து அங்க இருக்காது. அதே மாதிரிதான் சுனிதா வில்லியம்ஸ் அவர்களுக்கும் அவங்க கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம இங்க நின்னுட்டு இருக்கோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கூட பூமி அந்த புவி ஈர்ப்பு விசை அப்படின்றது அங்க இல்ல. ஏன்னா ஆக்சிஜன் சுவாசிக்கிறதுக்கு அந்த ஆக்சிஜனே இல்லைங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிக்கவே முடியாது, பறந்துகிட்டே தான் இருக்கணும். அவங்க உடல்நிலை இப்போதைக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நாசா தெரிவிச்சிருக்காங்க. அவங்க அந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னா தினமும் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் 48 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க உடற்பயிற்சி செய்வாங்களாம். ரன் பண்றது, அதுக்கப்புறம் ஸ்விம் பண்றது, வாக்கிங், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா ஒவ்வொரு நாளும் செய்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் 16 தடவை வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரிய உதயத்தை பார்த்திருக்காங்க. எப்படிங்க, நம்மளாம் ஒரு நாளைக்கு தானே ஒரு சூரிய உதயத்தை பாக்குறோம். ஈவினிங் ஒரு 6 o'clock மேல அப்படின்னா அந்த சூரிய மறைவை பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனா அங்க வந்து நிலவுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட 16 தடவை வந்து அந்த சூரிய உதயத்தை பார்த்திருக்காங்க, மறைவை பார்த்திருக்காங்க. அது எப்படின்னா, ஒரு பூமி வந்து சூரியனை சுற்றி வர்றதுக்கு 90 நிமிஷம் ஆகுதாங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல 16 தடவை சூரிய உதயமும் சூரிய மறைவையும் பார்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப போச்சு இல்லைங்களா ராக்கெட் விண்கலம் வந்து, அந்த விண்கலத்துல வந்து காராமணி விதைய வந்து அமைச்சிருக்காங்க. அங்க வந்து செடிகளை வளர்த்து ஆக்சிஜனை உண்டு பண்ணணும் அப்படின்றதுக்காக. அது மட்டும் இல்லாம அவங்க கூட போகும்போது பகவத்கீதை அப்படின்ற ஒரு நூலையும் எடுத்துட்டு போயிருக்காங்க. முழுக்க அவங்க ஒரு கிறிஸ்தவர்கள் இருந்தாலும் எல்லா மதமும் ஒன்று அப்படின்றதுக்காக அவங்க சொல்றதுக்காக தான் அந்த பகவத்கீதை புக்கை வந்து அவங்க எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் பாத்தீங்க அப்படின்னாக்கா அங்க இருக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் வந்து ஒரு தெய்வ குழந்தை அப்படின்னே சொல்லலாம். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 59 வயசு ஆகுது. அவங்களுடைய பர்த்டே செப்டம்பர் மாசம் வந்து பாத்தீங்கன்னா விண்வெளியில தான் கொண்டாடினாங்க. நம்ம எல்லாரும் பர்த்டே வந்து நம்ம வீட்டுல கொண்டாடுவோம், அதுக்கப்புறம் இல்ல நம்ம பிடிச்ச இடத்துக்கு போய் கொண்டாடுவோம். ஆனா அவங்க பாருங்க விண்வெளியில கொண்டாடி இருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய சாதனை படைச்சிருக்காங்க அப்படின்றத பாருங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா உற்சாகமா வந்து இந்த பூமியை வந்து நோக்கி வரும்போது வந்து ரொம்ப உற்சாகமா தான் வந்தாங்க இந்த பூமிக்கு வந்து. அது மட்டும் இல்லாம அவங்க இப்ப நடக்கும்போது அவங்களோட உடல் அளவு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா மெலிஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் வந்து உணவு கிடையாது, அங்க இருக்கிற அந்த சூழ்நிலைகள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க ஃபர்ஸ்ட் இப்ப வந்து அவங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, சரியா நடக்க கூட முடியாது. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தை எப்படி மெல்லமா நடக்கும் இல்லைங்களா, ஒவ்வொரு மாசமா 9 மாசம் ஆனே ஒரு அடி எடுத்து வச்சு 10வது மாசத்துல 2 அடி எடுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும் இல்லைங்களா, அது போலதான் நடப்பாங்க அவங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த பூமியில நிக்கும் போது ரத்த ஓட்டமானது எல்லாமே நம்ம காலுக்கடியில இருக்கும். ஆனா அவங்க பறந்துட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு எல்லாமே இந்த இடத்துல இருக்கிறதுனால அந்த ரத்த ஓட்டம் வந்து சீரா இருக்காது. இதுக்கு மேல அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னா வந்து இது பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம விண்வெளிக்கு போகணும் அப்படின்னா உடனே போயிட முடியாதாங்க. கிட்டத்தட்ட 6 மாசம் அதுக்கான பயிற்சி எடுத்துட்டு தான் அவங்க அனுப்புவாங்களாம். ஏன்னா சுனிதா வில்லியம்ஸ் வந்து ஒரு இரும்பு பெண்மணி அப்படின்னே சொல்லலாம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்ப நம்ம திடீர்னு வந்து அங்க போறோம், ஒரு 10 நாள் டிராவலிங்காக அங்க போயிட்டு இல்லங்க இங்கே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்னும் போது எப்படி இருக்கும், அந்த மன தைரியத்தையே நம்ம பாராட்டணும். உண்மையாவே ஒரு சிங்கப்பெண் அப்படின்றத அவங்கள தாராளமா சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு சாதனை படைச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த உடல்நிலை வந்து உயரத்துல விண்வெளியில இருந்திருக்காங்க அப்படின்றத மட்டும் பாருங்க.
ஆக்சுவலா நம்ம இமயமலை வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்த மலையே வந்து சிகரமா கருதப்படக்கூடிய இமயமலை வந்து 8 கிலோமீட்டர் தூரம் தாங்க. ஒரு ஆக்சுவலா ஒரு ராக்கெட்டோ ஒரு ஏரோப்ளைனோ பறக்கிற அந்த தூரம் வந்து 13 கிலோமீட்டர் தூரம் தாங்க. அவங்க விண்வெளியில இருந்த அந்த தூரம் வந்து பாத்தீங்கன்னா 400 கிலோமீட்டர் தூரங்க. ஏன்னா சாதாரண விஷயம் கிடையாது. 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரம் கிடையாதுங்க. 400 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து சாதனை படைச்சிருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா. அது மட்டும் இல்லாம விண்வெளி ஆராய்ச்சியில ஃபுல்லா செலவாகிறது வந்து பாத்தீங்கன்னா 12 லட்சம் கோடிங்க. மெயின்டெனன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்து 25,000 கோடி செலவாகுது அப்படின்னு சொல்றாங்க. இது முழுக்க முழுக்க இதெல்லாம் எதுக்குங்க? தேவையில்லாம ஒரு விஷயம் இல்ல. இப்ப எவ்வளவு மக்கள் வந்து எவ்வளவு பசியும் பட்டினியுமா இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் உதவலாம் இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னா, நம்ம உலக அளவுல எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா முன்னேறி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு சாட்சி. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த பூமி வந்து வெப்பம் அடைஞ்சிட்டே இருக்கு. இதுக்கு அடுத்து இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வேற எங்காவது ஒரு கிரகத்துக்கு போய் வசிக்கிறதுக்கான ஒரு முன் முயற்சி அப்படின்னு கூட சொல்லலாம். அங்க வந்து மக்கள் வந்து வாழ்றதுக்கான தகுதிகள் இருக்கா, எல்லாமே அங்க இருக்குங்களா அப்படின்றதுக்கான ஆராய்ச்சியை பண்றதுக்காக மட்டும் தான் போயிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம செவ்வாய் கிரகத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழுவினரை அனுப்புறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிலவுக்கு போறது ஒரு என்ன சொல்றது, ஒரு சாதாரண விஷயம் போலவே நினைக்கலாம் அப்படின்ற அளவுக்கு. ஏன்னா ஒரு சாதாரண விஷயம் கிடையாது நிலவுக்கு போறது அப்படின்றது. இப்ப வந்து ஒரு சாதாரணமா அதை செய்யலாம், இப்ப டூரிஸ்ட் பிளேஸா கூட மாத்த முடியும் அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு காரணம் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ், வில் விச்மோர் மற்றும் நிக், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர், இவங்க தாங்க முழுக்க முழுக்க காரணம். ஏன்னா 9 மாசம் அங்கே ஸ்டே பண்ணி இருந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல பார்க்கலாம்.